வருங்க. 10 கிலோமீட்டர் வருங்களா? ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்களா? ஆமாம், இதை விட இன்னும் போக போக கொஞ்சம் டேஞ்சராக இருக்குங்க. ஏதோ யானை இருக்குமா வழியில்? ஏதாவது அது சொல்ல முடியாதுங்க. யானை, கரடி, சிறுத்தை எல்லாமே. எல்லாமே இருக்குங்களா? இங்கே ஆடு மேய்க்க போகும்போதுல சிறுத்தை அந்த மாதிரிலாம் வருங்க. இந்த மாதிரிலாம் சிறுத்தைல பிடிச்சிருக்குங்களா? ஆடெல்லாம் நிறைய பிடிச்சிருக்குங்களா? இந்த யானைகள் இந்த வழியில நிறைய வந்து இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் இதுல தனியே போகவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு யானை இருக்கும். இது மூங்கத்தூர் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அதனால யானை வந்து இங்கே குடியிருந்து எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. தண்ணியெல்லாம் உள்ள யானைகளை குடிக்கிறீங்களா? இருக்குங்க. போற வழியில குட்டை இருக்குங்க. என்ன குட்டைங்கண்ணா? காக்கரை குட்டை. எனி டைம் 365 நாளும் தண்ணி இருக்குங்க. அப்படிங்களா? அதனால இங்க வந்து எங்க மேய்ஞ்சிட்டு வந்தாலும் இங்க தண்ணிக்கு இந்த குட்டைக்கு வந்தே தான். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க, வழி மேலேயே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இப்போது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உட்பட்ட கடம்பூர் மலையில் இருக்கங்க. இந்த கடம்பூர் மலையை சுற்றி நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. குன்றி, மாக்கம்பாளையம், குட்டையூர், மொசலைமடுவு, மாமரத்தொட்டி அப்படிங்கிற சில கிராமங்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி கடம்பூர் மலையில் இருந்து ஒரு கிராமத்துக்கு யானைகள் நடமாடும் காட்டுப்பகுதியில் இருக்கிற காட்டு வழியில் போய் ஒரு கிராமத்துக்கு போக போகிறோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நான் இப்போ காரமடையிலேருந்து கிளம்பி சத்தியமங்கலம் வந்து சத்தியமங்கலத்திலேருந்து கடம்பூர் மலைக்கு வந்துங்க. கடம்பூர் மலையிலேருந்து ஒரு வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழி எங்கே போகுதுன்னா கடம்பூர்லேருந்து திம்பத்துக்கு போகுங்க. திம்பத்துக்கு போகிற வழியில், அதாவது கடம்பூர்லேருந்து திம்பத்துக்கு போகிற வழியில் பல கிராமங்களையும் தாண்டி போனோம்னா ஒரு காட்டு பாதை வருங்க. அந்த காட்டு பாதையில் நம்ம பயணம் பண்ணி போய் கொட்டடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அடைவோங்க. அங்கே இருந்து மாவல்லம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அங்கே இருந்து ஆசனூர் டு கொல்லைகள் ரோடை ரீச் பண்ணி ஆசனூர் போய் ஆசனூர்லேருந்து திம்பம் போய் திம்பத்துலேருந்து கீழே இறங்கி போனோம்னா பண்ணாரி போய் சத்தியமங்கலம் போய் ரீச் பண்ணலாங்க. அந்த வழியில் தான் நான் இப்போ பயணம் பண்ணிருக்கேன்.
கொட்டடை போகிற வழி தாங்க. கொட்டடை இல்லை போகலாங்களே. சரி சரி. எவ்வளோ தூரங்க? அந்த கரெக்டுக்கு அந்த பக்கம். சரி சரி. இதுக்கு அந்த பக்கங்களா? சரி, ஒரே ரோடு தாங்களா? சரி சரி. ஒரே ரோடு தான். சரி சரி. சரிங்க. சரி. இங்கே இருந்து இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் போய் நம்ம வந்து கொட்டடை அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த வழியில் இது வரைக்கும் நான் வந்தது இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிட்டுருக்கேன். இந்த வழியில் என்னென்ன இருக்குது, வழி எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது. முன்னாடி 2 ஐயா வந்து இருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த வழியா அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த கடம்பூர் மலைப்பகுதியில் நிறைய கிராமங்களுக்கு நம்ம வந்து விசிட் பண்ணி வீடியோவும் பதிவு பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இந்த காட்டு வழியில் போய் இன்னொரு கிராமத்தையும் பார்க்க போகிறேங்க. இது ஃபுல்லாக யானைக்காடுன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. நான் இது வரைக்கும் வந்ததில் போய் பார்க்கலாம். தார் ரோடு தான், ஆனால் வந்து ஃபுல்லாகவே ஜல்லிகளாக சேர்ந்துருக்கு. முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆடு மேய்க்கிறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அதில் போனால் கொட்டடை போகலாம்லங்க? கொட்டடை. ஆமாம், கோட்டடம் போகலாம்லங்க. எவ்வளோ தூரங்க? எவ்வளோ தூரங்க? 10 கிலோமீட்டர் வருங்க. 10 கிலோமீட்டர் வருங்களா? ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்களா? ஆமாம், இதை விட இன்னும் போக போக கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓ, இல்லை ரோடு வண்டி போகலாம்லங்க? வண்டி போகலாங்க. ஃபாரஸ்ட் தாங்க. ஃபாரஸ்ட் ரோடுங்களா? ஓ, ஆனால் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே ஓகேங்க. ஏதோ யானை இருக்குமா வழியில்? ஏதாவது அது சொல்ல முடியாதுங்க, இருந்தாலும் இருக்கலாம். அப்படிங்களா? ஆனால் இதெல்லாம் யானைக்காடு தான். ஆமாம். ஓ, சரி சரிங்க. யானைக்காடு தாங்க. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் இந்த ஊருங்க. என்ன ஊருங்க பேர்? இது கரளையம். கரளையங்களா? ஓ, உங்கள் முன்னாடி இருக்கிறதா கரளைங்களா? ஓ ஓ, சரி சரி. கரளையம் அந்தால இருக்குங்க, 2 கிலோமீட்டருக்கு தள்ளி. சரிங்க. இங்க இடையில இருக்கு காணக்குந்தூர். நாங்கள் கரளையத்துக்கு காணக்குந்தூர் சென்டர் உகுனியம் பிரிவு. உகுனியம் பிரிவுங்களா? இந்த ரோட் வந்து இப்படி கட் ஆகுது. ஆமாங்க. அந்த இடத்துல. ஓ, இதுதான் இங்கே கட்டினதான் வந்து உகுனியம் பிரிவுங்களா? ஆமாம், இந்த ஃபாரஸ்ட் ஒட்டி கீழே பக்கம் வீடு இருந்துச்சு. ஆமாங்க, அங்கே தான் இருக்கு. ஓ ஓ ஓ. ஓ, உகுனியம்ங்கிறது எங்கே இருக்குங்க? உகுனியம்ங்கிறது 3 கிலோமீட்டர் போகணுங்க. ஓ, இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்களா? 3 கிலோமீட்டர் போனால் உகுனியம் வரும். அதுக்கடுத்து என்ன வருங்க? அதுலேருந்து மேலே அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. போனீங்கன்னா கோட்டடம், மலைக்காடு இதெல்லாம் அப்படியே வருங்க தொடர்ந்து. ஓ, அதுலேருந்து மாவளம் போயிடலாங்களா? மாவளம் போய் நம்ம அப்படியே ஆசனூர் ரோடு போய்க்கலாம். ஆனால் இப்படி திம்பம் போக முடியுங்களா? திம்பம் ஆசனூர் வழியை சேர்ந்து அப்படியே போய்க்கலாங்க. இந்த வழி போக முடியாது? போக முடியாது. ஓ ஓ ஓ.
உங்கள் பேருங்கண்ணா? சடையப்பன். சடையப்பனுங்களா? நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு? நாங்கள் விவசாயம். விவசாயம் தாங்களா? ஓகேங்களா? விவசாய பூமியில் இருக்குங்களா? ஆமாங்க. ஓஹோ, என்னென்ன போடுறீங்க? நாங்கள் இப்போ பீன்ஸு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டுருக்கோம். ஓஹோ, பீன்ஸு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசில் போடுறீங்களா? ஓ, இல்லை தண்ணியெல்லாம் இருக்குங்களா இங்கே? தண்ணி சரியில்லை? பிரச்சனை இல்லை. இருக்குங்க. ஓ, மழை பெஞ்சா தான் தண்ணிங்களா இல்லை நார்மலாக தண்ணிங்களா? போரு கிணறு இருக்குங்க, தண்ணி எப்பவுமே ஓ, எப்பவும் இருக்குங்களா? ஓ, இங்கே யானை போக வேற என்னென்ன இருக்குது? யானை, கரடி, சிறுத்தை எல்லாமே. ஓ, எல்லாமே இருக்குங்களா? ஓ, ஆனால் மேக்ஸிமம் வந்து காட்டுக்குள்ளே வராதுங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஓஹோ, யானை காட்டு பண்ணி மட்டும் காட்டுக்குள்ளே வரும். ஓ, யானையை காட்டு பண்ணி மட்டும் காட்டுக்குள்ளே வரும், மற்றதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஊருக்குள்ளே தொந்தரவு பண்ணாது. ஓஹோ, ஆனால் இங்கே இருக்கும் எல்லாருக்குமே விவசாயம் தாங்களா? ஆமாம். ஓ, விவசாயம், ஆடு மாடு ஓஹோ, ஆடு மாடுல இந்த ஃபாரஸ்ட்குள்ளே கொண்டு போய் மேய்ப்பீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம். இங்கே ஆடு மேய்க்க போகும்போதுல சிறுத்தை அந்த மாதிரிலாம் கூட இருந்து சவுண்ட் விட்டு ஓஹோ, பார்த்துட்டு வர வேண்டியது. ஓ ஓ ஓ ஓ, இந்த மாதிரிலாம் சிறுத்தையில் பிடிச்சிருக்கீங்களா? ஆடெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? ஓ, இந்த யானைகள் இந்த வழியில நிறைய வந்துருக்கு இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கம்மிங்க. இந்த வருஷம் வந்து யானையும் அதிகம் இல்லை, இங்கே நடமாட்டம் கம்மி. ஓ, இல்லை போன வருஷம்னா மேக்ஸிமம் இதுல எல்லாம் தனியாக போகவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு யானை இருக்கும். ஓஹோ ஓ, ஓ, போன வருஷம்லாம் தனியாக போக முடியாது, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இந்த இருக்குது. வருஷம் கொஞ்சம் கம்மிங்க. ஓஹோ ஓ, சரி. இது மூங்கத்தூர் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க, அதனால யானை வந்து இங்கே குடியிருந்து எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சுங்க. டைம் மூங்கத்தூர் எல்லாம் செத்து போனதுனால சரிங்க எல்லாம் வெளியில போயிருச்சுங்க. ஓ ஓ ஓ ஓ, மூங்கில் இருந்தால் அதிகமாக இருக்கும், மூங்கில் இல்லைன்னா கம்மியாக இருக்குது. இங்கே எதுவும் உணவு இல்லைங்க. ஓ, மூங்கில் நிறைய நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஓஹோ, தண்ணியெல்லாம் உள்ள யானைகளை குடிக்கிறீங்களா? இருக்குங்களா? இருக்குங்க. போற வழியிலே குட்டை ஒன்று இருக்குங்க. என்ன குட்டைங்கண்ணா? காக்கரை குட்டை. காக்கரை குட்டைங்களா? ஓ, பேர் காக்கரை. மேக்ஸிமம் எனி டைம் 365 நாள் தண்ணி இருக்குங்க. ஓ, அப்படிங்களா? ஓ ஓ, அதனால இங்க வந்து எங்க மேய்ஞ்சிட்டு வந்தாலும் இந்த தண்ணிக்கு இந்த குட்டைக்கு வந்தே தாகணும். ஓஹோ ஓ, பேர் என்ன சொன்னீங்க? காக்கரை குட்டைங்களா? ஆமா. வழி மேலே இருக்குங்களா? என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க, வழி மேலே இருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமா. ஓ, ரைட் சைடு இருக்கு. ரைட் சைடு இருக்குங்களா? ஓ, இங்க போய் இங்க ஒரு டர்னுங்க, அந்த ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வரும். சரிங்க. அதை விட்டு தாண்டிங்கன்னா புளிய மரம் மேல இப்படி குட்டை ரோட்டு மேலே இருக்குங்க. ஓ ஓ ஓ ஓ, சரி சரி சரி. உகனியம் வந்து எத்தனை வீடுன்னா இருக்குங்களா? உகனியம் உள்ளதா இருக்குங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணுங்க. ஒரு 50-60 குடி இருக்கு. 50-60 குடி இருக்குங்க. ஓ, உகனியம் தாண்டோம்னா நேராக வந்து என்ன கோட்டடைங்களா? என்ன பாருங்கன்னா கோட்டடம். அதுக்கு சென்ட்ரல் இந்த ஊர் கிடையாது இல்லைங்க. ஓ, சரிண்ணா, நல்லதுண்ணா. நல்ல பாட்டுறேங்க. சரி, பார்த்துக்கலாம். இது வந்து உகனியம் பிரிவுன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாருங்க. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா உகனியம் அப்படிங்கிற கிராமத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டடை, அதாவது கோட்டடம்னு சொல்கிறாங்க. நம்ம மேப்பில் பார்த்தா கோட்டடைன்னு காமிச்சுது, பட் கோட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதாவது உகனியத்துலேருந்து மறுபடியும் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்தை போய் அடையலாங்க. ஆடு மேய்க்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. பயங்கரமான யானை காடுன்னு சொல்கிறாங்க. போன வருஷமெல்லாம் இந்த வழியில் வந்து தனியாகவே ஆட்கள் போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, யானை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, போன வருஷம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குட்டைன்னு சொன்னாருங்க, காக்கரை குட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த குட்டையில் தான் வந்து யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 365 நாட்களுமே இந்த குட்டையில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாருங்க. அநேகமாக இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா புளிய மரம் வந்து ஒரு குட்டா இருக்குன்னு சொன்னார். இங்கே தான் குட்டா இருக்குது, ரோட்டுக்கு மேலே இங்கே தான் நினைக்கிறேங்க. இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. கரெக்டுங்க, இதுதான் வந்து காக்கரை குட்டை அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னாருங்க. இந்த குட்டையில் வந்து வருஷத்தில் 365 நாட்களுமே வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க. சுற்றி இருக்கிற காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான காடு தாங்க.
தண்ணி இருந்ததுன்னா எப்படி யானைகள் வந்து கீழே இறங்கி போய் தண்ணி குடிக்குன்னு தெரில. பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறாரு. அதாவது இந்த வருஷம் வந்து பெருசாக யானைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சரி, ரைட், நம்ம அப்படியே இங்கிருந்து கிளம்பலாங்க. இந்த வழியை பற்றி நம்மளுக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாதுங்க. இந்த நண்பர்கிட்ட கேட்டதுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. கடம்பூர்லேருந்து நம்ம வந்தோம்னா கரளையம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரோட்டில் வந்தோம்னா அங்கே இருந்து உகினியம் பிரிவு அப்படிங்கிற பிரிவிலிருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த வழியில் போகலாம் அப்படின்னு இந்த நண்பர் தெளிவாக சொன்னாருங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த வழியை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. மேப்பில் பார்த்துருக்கேன். இன்னொரு நண்பர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உகினியம் டு கோட்டடை அப்படி ஒரு வழி இருக்குங்க, அந்த வழியில் பயணம் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப திகிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வழியில் பயணம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நான் வந்தேங்க. பட்டு வரும்போது கொஞ்சம் பிளைண்டாக தான் வந்தேன். இங்கே வந்து அந்த நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் இந்த வழியை பற்றி ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாங்க. நண்பர்களே இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்களே பயங்கரமாக இருக்குதுங்க. வண்டியில் பெட்ரோல் இருக்குதா? இருக்குது. பயங்கரமாக காட்டு பதை தான். ஆப்போசிட்டில் ஒரு வண்டியில் 2 பேர் வர்றாங்க. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பயணம் பண்ணி பார்க்கலாங்க. ஃபுல்லாகவே வந்து காட்டு வழி. ரோடு வந்து மோசமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். வழி இப்படி தான் இருக்குன்னு கேட்டேன். இந்த வழி பரவாயில்ல, இன்னும் போக போக பாருங்கள், இன்னும் வழி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். காடுகளை சார்ந்த இடங்களும், காடுகளை சார்ந்த கிராமங்களும், காடுகளுக்கு உள்ளே இருக்கிற வனச்சாலைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் பதிவு பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறைய இருக்குதுங்க. நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாங்க. பலரும் அறியப்படாத கிராமங்கள், நாட்டுக்குள்ளே இருக்கிற கிராம மக்களோட வாழ்க்கை, அவங்க எப்படி அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்படி இருக்குது, எப்படி டெய்லி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் நிறைய கிராமங்களை பற்றி நம்ம சேனலில் இருக்குதுங்க. என்னமோ ஒரு பில்டிங் இருக்குது, பாலடைஞ்ச பில்டிங் போல் இருக்குது. என்ன பில்டிங்கோ தெரியல, கவர்மெண்ட் பில்டிங் போல் இருக்குது, ஃபாரஸ்ட்டோட பில்டிங் ஏதோ, பட் இப்போ யூஸ் இல்லை போல் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு கோயில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ரோடு இது வரைக்கும் பரவாயில்லைங்க, வண்டி ஓட்டுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கேன். ஆனால் காடுகள் தான் பயங்கரமாக இருக்குது பார்த்துருக்கேன். ரொம்ப அடர்த்தியான காடு.
இதில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து ஒரே ஒரு வண்டி போச்சுங்க, 2 வண்டி போச்சுங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக வரல. இப்போ இந்த இடத்துல ஒரு யானையோட சாணம் இருக்குது, பட் காஞ்சு போனது. போன வருஷம் வரைக்கும் உள்ளூர் மக்களே வந்து தனியாக போக பயப்படும் சாலை இது. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கடம்பூர் மலையில் பார்த்திங்கன்னா அந்த கடம்பூர் ஊரை ஒட்டி இருக்கிற ரோடெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதே சமயம் கடம்பூரை தாண்டி வெளியே வந்தோம்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க. நிறைய கிராமங்கள் போகிற வழிங்க கிராம மக்களுக்கு வந்துட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. அநேகமாக நம்ம உபீனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு 5 பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க, கிராம மக்கள் 5 பேர். ஆடெல்லாம் மேயுது. ஆடு மேய்க்கிறாங்க போல இருக்குங்க. அங்கே 2 லேடிஸ் இருந்தாங்க, பட் உள்ளே இருந்தாங்க. 2 தாய்மார்கள் உள்ளே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட நம்ம எதுவுமே தகவல் வந்து கேட்க முடியவில்லை. இந்த மாதிரி வழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குங்க. நான் கூட ஓரளவுக்கு தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பயங்கரமான காடாக இருக்கும் போல இருக்குங்க. பயங்கரமான காட்டு வழிங்க. கிராம பக்கத்தில் வந்துருக்கு நினச்சா ஒன்றும் காணுமே. மறுபடியும் ஒரு 2 வீலர் வருது. ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ வர்றாங்க. சாதாரணமாக இந்த வழியில் வர்றாங்க. நம்மளுக்கு தான் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து வாழ்ந்து பழகிட்டாங்க, இன்னும் வாழ்ந்து தான் இருக்காங்க. நம்ம வந்து என்றைக்கோ ஒரு நாள் வர்றவங்க. என்றைக்கோ ஒரு நாள் வரும்போது இந்த காட்டு வழியெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாகவும் ரொம்ப ஆபத்தாகவும் தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த ஆபத்தெல்லாம் பழகிடுச்சுங்க. இங்கே ஒரு ஆறு இருக்குது, கொஞ்சமாக தண்ணி இருக்குது, கொஞ்சமாக இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்குது. மழை பெஞ்சால் மேலேயே வரும்போது இருக்குங்க தண்ணி. பாருங்க, மேலேயே ஈரமாக இருக்குது. எந்த பக்கம் இருந்தால் தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல. இப்படி போகுதா இல்லை இப்படி வருதான்னு தெரியலையா. இப்படி வருதுங்க கரெக்ட். சார், இந்த இடத்துல தண்ணி இப்படி வந்துட்டுருக்கு. இப்படி தான் தண்ணி போயிட்டுருங்க கீழ் பகுதியில். எது மேல் பகுதி எது கீழ் பகுதின்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி இருக்கு. அங்கே வீடுகள்லாம் தெரியுதுங்க. அங்கே தான் வந்து உகினியம் அப்படிங்கிற கிராமம் இருக்கும் போல இருக்குங்க. வீடெல்லாம் தெரியுது.
இதுதான் வந்து உபினியம் அப்படிங்கிற கிராமம். புகையிலை இல்லாத கிராமம். அண்ணா இதில் போனால் கோட்டடம் வருங்களா? எவ்வளோ தூரங்கண்ணா? 5 கிலோமீட்டருங்களா? ரோடு நல்லா இருக்குங்களா? இது மாதிரி இருக்குங்களா? இப்போ வந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே, போகலாம்லைங்க ரோடு? சரி சரி சரிங்க. இன்னும் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனோம்னா கோட்டடம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த உகினியம் கிராமத்துலேருந்து ஒரு நண்பர் சொன்னாருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து உகினியம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கோட்டடம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பயணம் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பசுமையாக தெரியுது. போன டைம் நம்ம கடம்பூர் மலைக்கு வந்தப்போ, அதாவது குன்றி மாக்கம்பாளையம் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தப்போ நல்லா வறட்சியாக இருந்ததுங்க. செடி கொடிகள்லாம் காஞ்சு போய் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஏரியாக்களில், அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இந்த பகுதியிலாம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த கடம்பூர் மலையிலும் மழை பெஞ்சிருக்குங்க. இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு பசுமையாக தெரியுதுங்க. பாருங்க, இந்த செடி, இந்த மரம் கொடிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பசுமையாக இருக்குதுங்க. இந்த வழி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 5 கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னார்.